ஹாலுசினேஷன், அதாவது மாயத்தோற்றம். ஏதேதோ நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது. இது இந்த அல்சைமர் டிசீஸ், ட்ராமா, ஏன் கில்ட்டினால கூட வரலாம். அந்த ஆக்சிடென்ட்ல என் குழந்தை இறந்து 8 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் என் லக்ஷ்மியால ஏற்றுக்கவே முடியல. என்னங்க சொல்றீங்க? டாக்டர், மாஸ்க் போடுங்க. என் பாப்பாக்கு சளி பிடிச்சிரும். லக்ஷ்மி, அவர் மாஸ்கை போட்டு தான் இருக்காருடி. சொல்லுமா. அப்ப நான் பொய்யாமா? யாருக்கு நான் சொன்னா? டாக்டர் சொன்னா பரவாயில்லம்மா, அப்பாவே சொல்றாருமா. உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? டாக்டர் சொன்னா பரவாயில்ல, அப்பாவே பொய்ன்னு சொல்றாங்கன்னு அழுறா. லக்ஷ்மி, உங்க யாரும் இல்ல. லக்ஷ்மி, சுகுமார், லக்ஷ்மியை வெளில கூட்டு போங்க. நம்ம குழந்தைய பொய்ன்னு சொல்றீங்களே, நீங்களா ஒரு அப்பாவா? மாமா, நீலாம் ஒரு அப்பனாடா? இவர் யார் இருக்காங்களா? சொல்லு, யார் இருக்காங்களா? யார் இருக்காங்களா? சொல்லு. நம்ம குழந்தை எங்கடி? நம்ம குழந்தை சொல்லு. யார் இருக்காங்களா? பாப்பா, பாப்பா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. எப்பதான் சரியாகும்? எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட், சார். என்னடி? இதனத்துக்கு நீதான காரணம். ஹாலுசினேஷன், அதாவது மாயத்தோற்றம். ஏதேதோ நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது. அந்த ஆக்சிடெண்ட்டில் குழந்தை இருந்ததை லக்ஷ்மியால் ஏற்றுக்க முடியாமல் குழந்தை இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிறாங்க. ஷீ இஸ் ஜஸ்ட் ஹாலுசினேட்டிங். லக்ஷ்மியை புரிஞ்சிக்காமல் இவர் பண்ண டார்ச்சரில் அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஒய்ஃபும் குழந்தையும் தன்னால் இறந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணது அவரோட பேஷண்ட் நினச்சி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறார். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க அவரையும் அவர் ஃபேமிலியும் மறந்துட்டார். 8 மாசம் டாக்டர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். எப்பதான் டாக்டர் சரியாகும்? லக்ஷ்மி, வாங்க வாங்க வாங்க. ஏன் லேட்டு?